ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुब्रनाथम कांची पीठम सुरभजितम दिव्यगणवेशम कांची जगतो नमस्ते पारगण सिद्धम जानदम शांतिरूपणम श्री चंद्रशेखर गुरु प्रणाम मदान्वहम கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபுருஷ பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு உடம்பெல்லாம் போட்டு குத்தி குத்தி எடுக்கிறாளே, உடம்பெல்லாம் போட்டு குத்தி குத்தி எடுக்கிறாளே, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலில் தான் முதல்ல அந்த தலைப்புங்கிறது வந்து எல்லா சேனலுக்கும் இப்போ மகாபுருஷோட அனுகிரகத்தினால வந்துட்டுருக்கு. அதாவது இந்த அனுபவத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம் வந்து இம்பேக்ட் இருக்கும் அந்த இதில் அனுபவத்தில் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல. அதுதான் நம்ம பார்க்குறோம், அது எவ்வளோ ஆனால் நம்மளுக்கு இது மறக்காமல் இருக்கும். அதுக்கு தான் இதை வந்து ராமசர்மா அப்படிங்கிறவர் இருக்கார், பிரம்மஸ்ரீ ராமசர்மா, அவர் உபன்யாசத்தில் நான் கேட்டேன். மகாபெரிவாளை பற்றி நிறையா சொல்கிறார். அதை வந்து ஓரிருக்கையில் மகாபெரிவாளை மணிமண்டபம் வந்து கட்டிகிட்டே இருந்த சமயம் அந்த விக்கிரகம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, ஆனால் அதோடைய ஃபினிஷிங் இன்னும் வரல. அந்த மாதிரி சமயத்தில் இன்னும் இதெல்லாம் பண்ணல, பிரதிஷ்டை பண்ணி இதை பண்ணணும். அந்த வேலைகள் நடந்துருக்கே தவிர இன்னும் ஃபினிஷிங் இன்னும் ஆகலை. மகாபெரிவான்னு தான் சொல்லணும், விக்கிரகம்னு சொல்லக்கூடாதுன்றக்கா பெரியவா. மகாபெரிவா இன்னும் இதுவும் ஆகலை, சரியாக முடிக்கலவா. அப்படி இருக்க நேரத்தில் மகாபெரிவா நிறைய இதில் அனுபவங்களை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ரொம்ப சூடாக நைவேத்தியம் பண்ணி அதை பண்ணும்போது அவர் ஒத்துக்க மாட்டார், பண்ணக்கூடாது அப்படின்வார். அது மாதிரி என்னென்ன சொல்லியிருக்கோ சாஸ்திரங்களில் சொன்னதை அப்படியே கேட்கணும் அப்படின்னு. அழுகின இதை வச்சுட்டு பண்ணக்கூடாது, பூவை வந்து சரியாக கரெக்டான இது இருக்கணும், இலை அது மாதிரி பூச்சி அரிச்சது அது இது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நிறைய அவர் பார்த்துருக்காரு. அவர் வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவர் மகாபெரிவா மணிமண்டபம் வந்த பிறகு அவர் அந்த இதில் விக்கிரகமாக உருவில் அவர் இருக்கும்போது பண்ணுவாரா அப்படின்னா பரமேஸ்வரன் அதனால் இருந்திருக்கார். அதான் ராமசர்மா அப்படிங்கிறவர் அவர் அந்த அனுபவத்திலேயே அவர் இருக்கார் அதில். அதனால தான் அவர் சொல்கிற இதை வந்து நான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் உபன்யாசத்தில் சொல்கிறார். இந்த நேரத்தில் இந்த விக்கிரகம் இன்னும் முழுக்க ரெடி ஆகலை. அப்போ வந்து ஒரு அத்தியந்த பக்தர்கள் இந்திரா நகர் அடையாரில் அந்த மாமா மாமி அவள் இருக்கா, 2 பேர் வயசானவா. அந்த மாமியோட கனாவில் வந்து மகாபெரிவா சொல்கிறாலாம், என் உடம்பெல்லாம் போட்டு குத்தி குத்தி எடுக்கிறா, அதனால் எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக சந்தனத்தை சாத்திரியா அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. சொல்லிவிட்டு அந்த கனா போயிடுது. அப்போது என்ன மகாபெரிவா கேட்குறா அப்படின்னா சந்தனக்காப்பு போகணும்னு கேட்குறா. ஆனால் அந்த கனாவில் வந்து இது ஓரிருக்கை மணிமண்டபம்ன்றா அப்படிங்கிறத காமிச்சிருக்கா பெரியவா. இல்லைன்னா தெரியாதே, மகாபெரிவால தெரிகிற மாதிரியா கணா இருக்கணும். அந்த கணாவில் வந்தது அந்த மாமிக்கு புரியணும் முதல்ல, இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற கிளியர் பிக்சர் கிடைச்சா தானே மகாபெரிவான்னு தெரிஞ்சு மகாபெரிவா வந்து இந்த ஓரிக்கை எல்லா இடத்துலையும் இருக்கலாம், ஓரிருக்கை மணி மண்டபத்தில் தான் இருக்க பெரியவா தான் இப்படி பண்ணுறா அப்படின்றது தெரிகிற அளவுக்கு அந்த கணாவில் காமிச்சிருக்கா. அது சின்ன குறைஞ்ச நேரத்தில் வந்திருந்தாலும் இவ்வளோ பேசிட்டு கணா முடிஞ்சுடுது. அந்த மாமாவும் அன்றைக்கே கிளம்பி அங்கே போயிருக்கா காஞ்சிபுரம். அந்த ஆஃபீஸில் ராமசர்மா தான் இருந்திருக்கார். ராமசர்மா கிட்ட வந்து நடந்த கனாலோடைய அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா அந்த மாமி. அவள் வந்து யாரும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு உபன்யாசில், ஏன்னா அவள் சொல்லியிருக்கா போல இருக்குது. அதனால் வந்து அந்த மாமா யார், இப்போ அந்த மாமா உயிரோடு இல்லை, இருந்தாலும் அவள் பேரை சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உபன்யாசத்தில். அதனால் நம்மளுக்கு யாருன்னு தெரிய வேணாம், விஷயம் தெரிஞ்சால் போகிறோமே. அதனால் ராமசர்மா வந்து முதல்ல அவளை கூட்டின்னு போய் அதிஷ்டானத்தில் வந்து மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்சியன் வந்து புது பெரிவா அப்புறம் பாலப்பெரிவா அவெல்லாம் தரிசனம் பண்ண வச்சுருக்கா.
இப்போ எல்லோரும் சேர்ந்து ஆமாம் சந்தன காப்பு பண்ணலாம் சொல்கிற மாதிரி மகாபிரிவா சொல்கிறதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு அவளை சொல்லியிருக்கா. அந்த சந்தன காப்புக்கு அன்னைக்கு அவள் முடிவு பண்ணால் கூட அடுத்த நாள் தான் அது பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது சந்தனத்தை அரைச்சி பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம முடிவு பண்ணியிருக்கா. நாள்லாம் பார்த்து பாடாக இருக்கும். அதை பார்த்துட்டு அதை மாதிரி அந்த நாளில் வந்து ரெடியாகி அந்த சந்தனக்காப்பு பண்ணி அது எவ்வளோ நாள் வந்து சந்தனக்காப்பு அந்த மாதிரி பண்ணால் ஒரு நாள் நடந்த எவ்வளோ நாள்னு தெரியல விஷயம். ஆனாலும் மகாபிரியா வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு சந்தனக்காப்பு பண்ணி போடுன்னு பெரிய யாராவது வந்து சந்தனக்காப்பு வேணும், வெண்ணெய் காப்பு வேணும், எனக்கு இந்த அபிஷேகம் பண்ணுன்னு அந்த கடவுளே வந்து சொல்லுவான் அப்படின்னா இந்த மாதிரி கனால வந்து மகாபிரியா சொல்கிறாளே, நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி வந்து சொன்னால் யாராவது போய் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாபிரிவா வந்துடுவா. நம்ம பண்ணுறத மறந்தாலே நிறைய கேட்டிருக்காரு, நீ அது மறந்துட்டியே இது பண்ணு அப்படின்னு. அது மாதிரி இப்போ சந்தனக்காப்பு வந்து ஓணும், எனக்கு ஓணும், உடம்பெல்லாம் போட்டு குத்தி குத்தி எடுக்கிறாளே, எனக்கு ஏதாவது குளிர்ச்சியாக நீ எனக்கு அது சந்தனக்காப்பு எனக்கு சாத்தேன் அப்படின்னு அந்த மாமிக்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னா உடனே இந்த மாமி கிளம்பி போயிருக்காள். அவள் பக்தியை தான் நம்ம சொல்லணும், ஏதோ சாதாரணமாக எடுத்துக்காமல் இதை உடனே கிளம்பி போய் பேசி பெரியவா கிட்டெல்லாம் பேசி பால பெரியவா புது பெரியவா கிட்டெல்லாம் பேசி அது முடிவு பண்ணி அது உடனே வர நடந்திருக்கு. அப்படின்னா பெரியவா வந்து பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நிஜமாகவே நடந்திருக்கு. பெரியவா வந்து ஆனந்தப்பட்டிருப்பா, குளிர்ச்சியாக இருப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமீச்சரணம், மகாபிரிவா பாதமீச்சரணம்.